மேம் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு டிசைன் நானா பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சா? எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. உங்களுக்கு நின்னுட்டீங்க போங்க. பிடிச்சிருந்துச்சு உண்மையாவே. சத்தியமா புடிச்சிருந்தது பாப்பா. உண்மையாலுமே நான் உங்க கேக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டேன். ஆக்சுவலி 3 கேக் கட் பண்ணேன். இந்த ஆடியோல பேசுறது நானும் ஒன் ஆஃப் மை ஸ்வீட்டஸ்ட் கிளைண்ட்டும் தான். ஆக்சுவலாக இவ்வளோ டவுட்டாக நான் ஏன் பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன்னா, இவங்களோட பர்த்டேக்கு கேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் எல்லாமே என்னோட சாய்ஸ்னு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அட் த டைம் ஐ ஹாவ் நோ ஐடியா என்ன பண்ணுறதுனே. பட் சடனாக இவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கும் போது ஜியோ தீம் கேக் தான் மெயினில் வந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ரெகுலர் கிளைண்ட்ஸும் ஜெம் தான். அதுலேயும் இவங்க பர்டிகுலர்லி ஸோ ஸ்வீட் இன் அண்ட் அவுட். ஸோ அவங்களோட ட்ரஸ்ட்டை நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேனான்னு எனக்கே ஒரு டவுட். பட் அவங்க ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. அதே மாதிரி இந்த கேக் நான் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணதை பார்த்துட்டு நிறைய பேர் பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தேங்க. ஸோ இது ரெண்டுமே எனக்கே என் மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுச்சு. தேங்க்யூ.